Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் யாவரும் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மை மகிமைப்படுத்துபவராக இருக்கிறார். ஹalleluya. எல்லோரும் என்னோடு சேர்ந்து ஒருமித்து அவரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆச்சரியமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர். ஹalleluya. பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. எங்கள் பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், சர்வ லோகத்துக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர், சர்வ சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிகரே ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அக்கினிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவன் நம்முடைய தேவன் மகத்துவம் நிறைந்தவர். அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம் கண்களை திறந்தாரே. ஹalleluya ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மை பரிசுத்தப்படுத்தினாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய ரட்சகர் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் வல்லவர் வல்லவர், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே நீர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே நீர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. அவர் சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. யெகோவா நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, மகத்துவமானவரே. ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி. ஹalleluya ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya இயேசுவே. ஹalleluya ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. அதிசயமானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய அதிசயமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய அற்புதமான கரங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் துதிக்கு பாத்திரர். ஹalleluya. கல்வாரி நாயகன் துதிக்கு பாத்திரர், நம்மை மீட்டுக் கொண்ட கல்வாரி நாயகன் துதிக்கு பாத்திரர். ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பர். ஹalleluya. ரட்சிப்பின் தேவன், நம்மை ரட்சித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவன் அவர். ஹalleluya. நம் மீது நோக்கமாயிருந்து நம்மை மீட்டுக் கொண்டாரே, நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. சிறுமைப்பட்ட நம்மை அழைத்தவர் உயர்ந்தவர், உன்னதர், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதன் நம் குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. நம் குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அக்னியாய் நம் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகத்துவம் நிறைந்தவர் பரிசுத்தர். நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தமான தேவன் அவர். ஹalleluya. பரிசுத்தரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரை நாம் பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே
மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya. பலவீனமாய் இருக்கிற நேரங்களில் நம்மை பலப்படுத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya. நம் மீது அன்பு வைத்த தேவன் அவர். நல்மடைய நேச. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரங்கள் நேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya. ஆலோசனை கர்த்தர் அவர். ஆலோசனைகளை தருகிற நல்ல மேய்ப்பர். ஹalleluya ஹalleluya. கரம் பிடித்து நடத்துகிற கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் குடும்பங்களில் இருந்த அக்கிரமங்களை, நம் குடும்பங்களில் இருக்கிற சாபக்கேடுகளை எல்லாம் நீக்குகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஜீவ ரத்தம் சிந்தி எங்களை மீட்டவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி விலைக்கிரயம் கொடுத்தவரே. ஹalleluya ஹalleluya. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீதியின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய வேந்தனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீதியின் தேவன். ஹalleluya. நித்தியமானவர். ஹalleluya. எங்கள் நித்திய பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நிரந்தரமானவர். நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். அவர் நிரந்தரமானவர். ஹalleluya. அவர் சமாதானத்தை தருகிற தேவன் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு. ஹalleluya ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம் மீது இரக்கம் கொண்ட தேவன் அவர். ஹalleluya. எங்கள் மீது இரக்கம் கொண்ட தேவாதி தேவனே, எங்களை கிருபையால் நேசித்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கிருபையின் தேவன் அவர். ஹalleluya. எங்கள் கிருபையே. ஹalleluya. கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய கண்மலையானவர். ஹalleluya. எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பாராளும் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நித்திய பிதாவே யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya. எங்களை காண்கின்ற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். கண்மலையானவர். கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நம்முடைய புகழ்ச்சிக்குரியவர். ஹalleluya. துதிக்கு பாத்திரர் அவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, எங்கள் துதிகளில் இப்போது வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya. துதிக்கு பாத்திரர். ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிக்கு பாத்திரவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவன் ஆண்டவரே. ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹalleluya. மகத்துவமானவர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரே மட்டுமாய் நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கண்ணன் மணிபோல் செடைகளில் மறையில் வைத்து பாதுகாத்தாரே, அவர் நம்மை உள்ள கையில் வரைந்த தேவன். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, உன்னதமானவர் அவர். உயர்ந்தவர். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் அவர். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya. இயேசுவே கல்வாரி நாயகனே. ஹalleluya. நமக்காக கல்வாரியில் நம்மை மீட்கும் பொருளாக கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியில் வெற்றி சிறந்தாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. சாத்தானுக்கு நீதியை நிலைநாட்டிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்கும் பொருளாக ஹalleluya. சாத்தானுக்கு நீதியை நிலைநாட்டினாரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya. பஸ்கா பலியான தேவன் அவர். பஸ்கா பலியானாரே. நமக்காக அல்லவோ பஸ்கா பலியானார். ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய ஹalleluya. அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஆதி மந்தோமான தேவாதி தேவன் அவர். ஹalleluya. அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தாரே. ஹalleluya. நம்முடைய நேசர் அவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய இரட்சகர். ஹalleluya. மீட்ட தேவன். ஹalleluya ஹalleluya. சிங்க குட்டிகளோ பட்டினி இருக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது. ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்மை மீட்டு நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya ஜீவன் உள்ள தேவன் அவர். ஹalleluya ஹalleluya வாக்கு மாறாதவர், ஒருபோதும் மாறாத தேவன் அவர். ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன், ஒருபோதும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya மாறாத தேவன். ஹalleluya நீரே. ஹalleluya மாறாத தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எல் ஷடாய் ஹalleluya யெகோவா நிசியே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்த தேவன் அவர், மாட்சிமை நிறைந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya பாதம் கல்லில் இடராதபடி தமது கரங்களில் ஏந்தி நம்மை நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம் மீது வைத்த அளவற்ற அன்பல்லவோ. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மை மீட்கும் பொருளாக பலியானாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya நமக்காக சிந்திய பரிசுத்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya நம்முடைய இரட்சகர் அவர். ஹalleluya எங்களை இரட்சித்த தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை மீட்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்தாரே. ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya அறியாதிருந்தது நாம் வாழ்ந்தோமே, அறியாமல் உளையான சேற்றில் வீழ்ந்து கிடந்தோமே. ஹalleluya ஹalleluya அவர் நம்மை தூக்கி எடுத்தாரே, அவருடைய ஜீவ ரத்தத்தால் சுத்திகரித்தாரே. ஹalleluya ஹalleluya அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, நம் குடும்பங்களில் விடுதலைகளை தந்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் விடுதலை நாயகன், நமக்கு விடுதலைகளை தருகிற தேவன் அவர். ஹalleluya 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 விடுதலை நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகன், நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya அற்புதம் அற்புதம். ஹalleluya நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறவர், கண்ணன் மணிபோல் கடைபிடித்து நடத்துகிறாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் அடித்தள உறுதி அவரே. ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் மூலை கல்லே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அபிஷேகநாதனே இப்போதும் குடும்பங்களில் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே, அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் வழியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவரே ஒளி, உலகத்தின் ஒளி அவரே. ஹalleluya ஹalleluya நானே ஒளி என்றவர். ஹalleluya ஹalleluya ஒளியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திற்கு ஒளியை கொடுக்க வந்த தேவன் அவர். ஹalleluya அந்தகார இருளை நீக்கி ஒளியை தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya அந்தகார பிணிகளை நீக்கி தவித்துக் கொண்டிருந்த நம்மை ஒளிக்குள் கொண்டு வந்தாரே. ஹalleluya நம்மை மீட்டு ஒளிக்குள் கொண்டு வந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya வல்ல மீட்பரவர் பிரகல்வாதி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாய் நம் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிறாரே, விடுதலை நாயகனை ஸ்தோத்திரிப்போம். விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிகர், விடுதலை நாயகன். ஹalleluya நம் குடும்பங்களை விடுவிக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya அந்தகார இருளிலிருந்து நம்மை மூடி மறைக்கிற தேவன். ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya சர்வ வல்லவரே நீர் அற்புதர். ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர். பரிசுத்தரே நீர் அற்புதர். ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே நீர் அற்புதர். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. தேவாதி தேவனே ஹalleluya உமது கரங்களின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம், உமது கரங்களின் கிரியைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே, உம்மை எங்கள் சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்கினியே கண்மலையே. ஹalleluya குடும்பங்களில் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிகரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya அக்கினிமயமானவரே நீர் பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிறாரே, நித்தியத்தை குறித்து நமக்கு கற்று தந்தாரே, அவரே வழி. ஹalleluya ஹalleluya அவர் வழி என்று
அவர் வழியின்றி எந்தி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர. வானத்தின் வாசல் அவரே. ஹalleluya வானத்திலிருந்து வந்த ஜீவ மகம் அவரே. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரிய தேவன் நீர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தே. ஆராதனைக்குரிய பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அக்னிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya எங்கள் துதிக்குள் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அக்னிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். ஆராதனை பாடல். எல்லாரும் கேட்டு பாடுங்கள். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை இரட்சகரே ஆராதனை இயேசுவே ஆராதனை இரட்சகரே ஆராதனை கண்மலையே ஆராதனை காண்பவரே ஆராதனை எங்கள் கண்மலையே ஆராதனை காண்பவரே ஆராதனை 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 நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை நித்திய ஜீவனே ஆராதனை நித்திய பிதாவே ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமையே ஆராதனை வல்லமையே ஆராதனை மகிமையே ஆராதனை 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 உன்னதரே ஆராதனை கல்வாரி நாயகரே ஆராதனை உன்னதரே ஆராதனை கல்வாரி நாயகரே ஆராதனை நல்லவரே ஆராதனை நன்மைகளின் நாயகரே ஆராதனை நல்லவரே ஆராதனை நன்மைகளின் நாயகரே ஆராதனை 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 யெகோவா தெய்வமே ஆராதனை யெகோவா ரப்பா ஆராதனை யெகோவா தெய்வமே ஆராதனை யெகோவா ரப்பா ஆராதனை அடைக்கலமே ஆராதனை வாழ்வின் ஒளியே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை வாழ்வின் ஒளியே ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை எபினேசரே ஆராதனை எல்லாம் வல்லவரே ஆராதனை எபினேசரே ஆராதனை எல்லாம் வல்லவரே ஆராதனை எல் ஷடாய் ஆராதனை எல்ரோயி ஆராதனை எல் ஷடாய் ஆராதனை எல்ரோயி ஆராதனை 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 ஆராதனை. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பைபிள் இருந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அப்புறம் அதை எடுத்து நீங்கள் அதை தியானம் செய்யுங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பாருங்கள், சாத்தான் கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய். இது நாம யோபு புஸ்தகத்துல பார்க்கும்போது, அந்த யோபு அதிகாரங்களை நாம் படிக்கும் போது அங்கே தெரியும். யோபே தேவனுடைய சன்னதியில் சாத்தான் நிற்கிறான். தேவ தூதர்கள் தேவகுமாரர்கள் மத்தியில் அங்கே தேவன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு காரியத்தை குறித்து அவர் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களோடு அந்த ஒவ்வொரு காரியங்களை எப்படியாக செய்ய வேண்டும், எப்படியாக செயல்படுத்த வேண்டும், இப்படியாக அவர் பேசிக் கொண்டிருக்கிற அந்த சபையில், தேவ சபையில் அங்கே சாத்தான் அங்கே நிற்கிறான். பாருங்கள், தேவ சபையிலேயே போய் சாத்தான் நிற்கிறான். அப்போதான் கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ இப்ப எங்க இருந்து வந்து கொண்டிருக்கிறாய். அந்த தேவ சபைக்கு அங்கே அவர்களுக்கு பக்கத்தில் போய் நிற்கும் போதுதான் தேவன் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி. பாருங்க, அவன் எங்க எல்லாம் உலாவி இருக்கிறாய். இந்த பூலோகம் ஃபுல்லா உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்ப பூமி எங்கும் அவன் சுற்றியாச்சு. சுற்றி அங்கே இருந்துதான் வருகிறேன் என்று தேவனுக்கு அவன் பதில் கொடுக்கிறான். தேவனுக்கு தெரியும், இவன் பூமி எங்கும் சுற்றி திரிஞ்சு யாரை வகை பிடிக்கலாம் என்று வகை தேடி கொண்டு சுற்றி திரிந்து கொண்டு வந்தான் என்று தேவனுக்கு தெரியும். தெரிந்து வைத்து விட்டுதான் கேட்கிறான். இப்ப சில தகப்பன் மாதிரி என்ன செய்வாருங்கன்னா, பிள்ளைகள் குறும்பு பண்ணும் போது தகப்பனுக்கு தெரியும், தகப்பன் பார்த்துட்டே இருப்பாரு அவங்க குறும்பு பண்ணத. ஆனா அவர் தெரியாதது போலயே கேட்பாரு, இங்க வா, நீ அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. ஆனா தகப்பனுக்கு அங்க தெரியும், ஆனால் தெரிந்தும் தெரியாதது போல அங்க கேட்பாரு. அதே போலதான் தேவனுக்கு தெரியும், சாத்தான் யாரை பிடிக்கலாம் என்று சுற்றி திரித்துக் கொண்டிருக்கிறான் என்று தேவனுக்கு தெரியும். தெரிந்து விட்டுதான் அவர் கேட்கிறார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கும் போது அவன் சொல்கிறான், நான் பூலோகம் எங்கும் சுற்றி திரிந்து விட்டு இப்போது நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்று. அப்ப ஏன் அவை அந்த தேவ சபையில போய் நின்றிருப்பாய்? பூலோகம் எங்க சுற்றி திரிந்து சில காரியங்களை குறித்து தேவனோடு கேட்க கூட வந்திருக்கலாம். இப்படியாக இருக்கிறது என்று சில காரியங்களை கேட்க கூட அந்த தேவ சேவையில வந்து நிற்கலாம். ஆனா நாம நினைப்போம், நாம ஜெபிக்கிறோம், நாம நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், வேத வசனம் தியானிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கும் போகிறோம். அப்போது ஆகையால் நாம் தேவனோடு இருக்கிறோம். ஆகையால் நம்மை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தான் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது என்று நாம நினைத்திருப்போம். நேற்றைக்கு உள்ளதுலதான் நாம் சொல்லியிருந்தோம், அது பாதாள வாசல்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கும் என்று. அது எப்படா இவர்களை இழுத்துக் கொள்ளலாம், எப்படெல்லாம் தன்னகத்தே நாம் இவர்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று அவன் பாதாளத்தின் வாசல்களை திறந்து வைத்திருப்பான். அப்ப அந்த பாதாளத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிற அவனை நாம் எப்படியாக மடக்க முடியுமாம்? அது பாதாள சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது எது? துதி. அந்த துதி இருந்தால் மட்டும்தான் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இல்லை என்றால் பாதாளத்தின் வாசல்கள் நம் குடும்பத்தையும் இழுத்து கொண்டு சென்று போகும்.
ஆகையால் சகரியா 1:3 நாம் பார்ப்போம், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். மீண்டும் பாருங்கள், சகரியா என்ற ஒரு ஊழியக்காரன். அப்ப அவர் ஒரு தீர்க்க தரிசனி. அந்த ஊழியக்காரன் ஒரு தரிசனம் பார்க்கிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். கர்த்தர் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அங்கே காண்பிக்கிறார். தேவன் காண்பிக்கும் போது கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக அந்த மனுஷன் நிற்கிறான். யார்? யோசுவா. நம்ம பார்த்திருக்கோம் யோசுவாவை. எங்கே? மோசே வழி நடத்தும் போது இனி வருவாரு. மோசைக்கு அடுத்ததாக வரக்கூடியவர். மோசே தன்னுடைய பொறுப்பை யோசுவாவிட்டே கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய காலத்தை இந்த பூலோகத்திலிருந்து போகும்போது அவர் யோசுவாவுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுப்பாரு. ஏன்? அவர் நல்ல ஒரு உண்மை உத்தமமான தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்ததனால் தேவன் அவனுக்கு கொடுக்க முடியாது, அந்த பொறுப்பை கொடுக்கும்படி சொன்னார். அந்த யோசுவா தான் இங்கே அந்த தரிசனத்தில் அவர் பார்க்கிறார். அந்த யோசுவா அவை எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக அங்கே நிக்கிறான். யோசுவா எங்க நிக்கிறான்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாகத்தான் நிற்கிறான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்யும்படி அவன் வலது பக்கத்தில் நின்றார். பாருங்க, தூதனுக்கு முன்பாக தான் நிற்கிறான். யாருடைய தூதன்? கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். அப்ப கர்த்தருடைய தூதன் இவன்கிட்ட ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். அப்ப கர்த்தருடைய தூதன் பேசிக் கொண்டிருக்கும் போது இவன் அந்த கர்த்தருடைய தூதன் என்ன பேசுகிறான் என்று இவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப அந்த திட்டத்தை அழிக்கும்படியாக அங்கே சில திட்டங்கள் ஏதாவது திட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதை இவன் கேட்டுக்கொண்டிருக்கான். எப்படி? அவன் வலது பக்கத்திலே நிற்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சபையில நம்ம ஆராதனை செய்து கொண்டிருப்போம், துதித்துக் கொண்டிருப்போம், நம்ம சரியாகத்தான் பிரேயர்ல போய் கொண்டிருப்போம். நாம சில காரியங்களை நம்ம பேசுவோம். இப்ப நம்ம உங்களுக்கு சில ரகசியங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிந்தவங்களோட பேசுவீங்க. அப்ப அங்க யாரு நிக்கிறது? சாத்தான் நிப்பான். அப்ப எதை எங்க சொல்ல வேண்டுமோ அங்கதான் சொல்லணும். வெளியே போய் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ட்ட சொல்றேன், ஒரு பிரதர்கிட்ட சொல்றேன், இல்லன்னா வேற ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், நாம சில ரகசியங்களை நாம அங்கே வாய் திறந்து சொல்லும் போது அந்த திட்டத்தை கெடுக்கும்படியாக அவன் அங்கே நிற்பான். ஆகையால் நான் எங்கே எப்படி பேச வேண்டும் என்று அடக்கி பேச வேண்டும். நம்முடைய ரகசியங்களை எப்படியாக எங்கதான் பேசலாம், அந்த இடத்துலதான் பேசலாம். இல்லனா சிலவங்க சொல்லுவாங்க, நாங்க இப்படி எல்லாம் சரியாக செய்து எல்லாம் கரெக்டாக போய் கொண்டிருந்தது, சடன் அங்க பிளாக் ஆச்சு. எப்படி பிளாக் ஆச்சு? நாம ஏதோ இது மாதிரி சொல்லி கொண்டிருப்போம். அதை அவன் கேட்டுக்கொண்டிருப்பான். அங்க பாருங்க, யோசுவாவுக்கு விரோதம் செய்யும்படி தூதனுக்கு முன்பாகத்தான் நிற்கிறான். யோசுவாவுக்கு விரோதமாய் செயல்படும்படி சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்கிறான். அப்ப நாம நினைப்போம், ஐயோ நாம இது எப்படி நமக்கு இந்த காரியம் கெட்டு போச்சுது, எப்படியாக்கு இந்த காரியம் கெட்டு போச்சுன்னு நினைப்போம். அங்கே நம்ம பக்கத்தில் தான் நின்று இருக்கிறான். அதுவரை எப்படி நம்ம யாரோடய பேசிக் கொண்டிருந்தோம், நம்முடைய ரகசியமான செயல் திட்டங்களை யாரோட பேசிக் கொண்டிருந்தோம். நம்ம இனி அடுத்து ஒரு திட்டம் செய்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த காரியங்களை நான் செயல்படுத்த வேண்டும் என்று நமக்கு வேண்டப்பட்டவர்களோடு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அங்கே அவன் நிற்கிறான் இருக்கு, நம்முடைய திட்டங்களை கெடுக்கும்படியாக. ஆகையால் நாம் எப்படியாக தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரகசியங்களை நாம் எப்ப சொல்லணுமோ அப்போது மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதுவும் ஜபத்தோடு தான் சொல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த பிசாசை அந்த சாத்தான் அங்கே செயல்படாதவாறு நாம தடுக்க முடியும். அந்த துதி நமக்குள் இருந்தாதான் அவன் மேற்கொள்கிற எந்த ஒரு செயல்பாடுகளையும் அவன் செய்யாமல் அங்கே தடுக்க முடியும். ஏனெனில் துதி இருக்கிற இடத்தில் சாத்தானால் நிலை நிற்க முடியாது. அதற்காகத்தான் நான் உங்களுக்கு எப்போதும் என்ன சொல்கிறேன் என்றால், துதி உங்கள் குடும்பங்களில் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பங்களில் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்க துதியினால் உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க துதியினால் உங்க குடும்பம் எழுப்பப்படும், உங்க துதியினால் உங்க குடும்பம் நித்திய ஜீவனை அடையும். அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்த நீங்கள் உங்கள் துதியினால் உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். பிசாசின் பிடியிலிருந்து நீங்க தான் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்பி கொண்டு வர வேண்டும். ஏன்? நம்முடைய துதி இருக்குமானால், துதி இருந்தா அந்த குடும்பம் விழவே விடாது. ஆகையால் தான் நாங்க எல்லா நேரங்களிலும் துதியை குறித்து சொல்றது. அங்க விரோதம் செய்ய அங்கே இருக்கிறான். அவன் பிசாசானவன் சொல்கிற திட்டங்களை எல்லாம் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு விரோதம் செய்யும்படியாக அந்த திட்டத்தை அவை செயல்படுத்தாதவாறு அழிக்கும்படியாகத்தான் அங்கே நிற்கிறான். பாரு சாத்தான் நிற்கிறான். பாருங்கள் சாத்தான். அடுத்ததாக சகரியா 1:2 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி,
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்பிவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். அவன் ஒரு கொல்லி வாய் பிசாசு பாருங்க. அவன் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. கர்த்தரே சொல்கிறார், உன்னை நான் கடிந்து கொள்கிறேன் என்று. எதுக்கு நீ இங்கே வந்து நிக்கிற? உனக்கு இங்க என்ன வேலை? அதாவது நாம சிலவங்களை பார்த்து சொல்லுவோம், இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோம், உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்போம். அப்ப அந்த நல்லவங்க என்ன செய்வாங்க? அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போவாங்க. ஆனா அந்த அந்த சூடு சொன்னேன்னு ஒண்ணு இருக்காது சிலவங்களுக்கு. அவங்கள என்ன சொன்னாலும் அங்கதான் சுற்றி சுற்றி வந்துட்டே இருப்பாங்க, மீண்டும் மீண்டும் நமக்கு இது விரோதமாய். அப்ப அதே பார்த்தா இதுக்கு சூடு சொன்ன கிடையாது. இந்த கொல்லிவாய் பிசாசுக்கு, இந்த கொல்லிவாய் பேய்க்கு, அந்த சாத்தானுக்கு. அதனால்தான் அந்த சூடு சொன்ன இல்லாததுனால்தான் கர்த்தர் கடிந்து கொள்கிறான். நீ உனக்கு இங்க என்ன வேலை? நீ இருக்க வேண்டியது பாதாளம், நீ அங்க இருக்காம உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறாரு. அதை மீறி அவன் அங்கே விரோதமாய் நிற்கிறான். அப்ப அவனுடைய விரோதமான செயல்களை எப்படித்தான் தடுக்க முடியும்? நம்முடைய துதியினால் மட்டும்தான் தடுக்க முடியும். ஏனெனில் அந்த துதி இனால் தேவனுடைய மகிமை அங்கே இருக்கும். தேவனுடைய மகிமை அங்கே நிரம்பி இருந்தால் மட்டும்தான் பிசாசால், அந்த சாத்தானால் அங்கே நிக்க முடியாது. அவன் துதிக்கு பயந்து ஓடிடுவான். துதி வரும்போதே தேவனுடைய மகிமை அங்க இறங்கிடும். அந்த ஒரே ஒரு விஷயத்துலதான் அவன் ஓடி போயிடுவான், அந்த இடத்தை விட்டே ஓடி போயிடுவான். அப்ப நாம எப்படிதான் சாத்தானை துரத்த முடியும்? நம்முடைய துதியினால் தான் துரத்த முடியும். நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய மகிமை நிரம்பி இருந்தால் அங்க சாத்தானுக்கு இடம் இல்லை. இல்லைன்னா அவன் வருவான். தேவ சபையிலே போய் நிக்கிறான். அங்கே தேவனுக்கு முன்பாக, தேவ தூதனுக்கு முன்பாக இருக்கிற யோசுவா பக்கத்திலேயே அவனுக்கு விரோதமாய் செயல்படும்படி அங்கே நிற்கிறான். அப்படிப்பட்ட நம்ம குடும்பங்கள்ல வரமாட்டாங்க என்ன நிச்சயம்? அவ்வளவு துதியில இருக்கிற யோசுவாவின் பக்கத்திலேயே விரோதமாய் போய் நிற்கிறான். அடுத்ததாக பாருங்கள், சகரியா 1:3, யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அப்ப தூதனுக்கு முன்பாக அங்க அழுக்கு வஸ்திரம் தான் தரித்துட்டு நின்றான் யோசுவா. அப்ப அழுக்கு வஸ்திரம் தரிக்க வைத்தது யாரு? சாத்தான். அப்ப அவனுக்கு விரோதமாய் அங்கே எழும்பும்படியாகவும் மீண்டும் நிற்கிறான். மீண்டும் இவனை தூதனானவன் மீட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரம் தரிக்க கொடுக்கும்படியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான். அப்போதும் சாத்தானுக்கு திட்டம் பாருங்க, இவனை இன்னும் அழுக்கு வஸ்திரம் தரிக்கலாம் வைக்கணும். இப்ப நீங்க பாருங்க, மெண்டல் அஃபெக்ட் ஆனவங்க, பைத்தியக்காரங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, என்னாலும் நான் சொல்றேன், மெண்டல் அஃபெக்ட் ஆனவங்க. அப்ப அவங்க எங்க இருப்பாங்க? அந்த குப்பை மேடுகள்ல வாழ்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அங்கதான் வாழ்வாங்க. அங்க இருந்து அவங்களால மீண்டு போகவே முடியாது. சாத்தான் வாழ்கிற இடம் அந்த அசுத்தமான இடம், அழுக்கு வஸ்திரம் தரிக்கிற இடங்கள், வஸ்திரம் அழுக்கான இடங்கள் தான் வாழும். அப்ப ஒரு நல்ல மனுஷனை அது எங்கே கொண்டு செல்கிறது? அழுக்கான இடத்தில் கொண்டு செல்கிறது. அப்ப அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாகத்தான் அங்கே யாரு நின்னது? யோசுவா இருந்தானா சகரியா பார்க்கும்போது. அப்ப நம்முடைய குடும்பங்களில் துதி இல்லை என்றால் நம்ம குடும்பத்துல உள்ளவர்களையும் அழுக்கு வஸ்திரம் தரிக்கும் இப்படியாக அது இழுத்து கொண்டு செல்லும். அதுக்காக தான் பூமி எங்கும் உலாவினது. எதுக்காக பூமி எங்கும் உலாவி கொண்டிருந்தது? அந்த மனுஷனை அழுக்கு வஸ்திரம் தரிக்கும்படியாக பிடித்து கொண்டு செல்வதற்காகத்தான் அது அங்கே உலாவுகிறது. அதுக்குதான் தேவன் அதை கடிந்து கொள்கிறான். உனக்கு இங்க என்ன வேலை? என் பிள்ளைகள்கிட்ட உனக்கு என்ன வேலை? அது வகை தேடுது. யாவனையாவது பிடித்து கொண்டு அழுக்குல கொண்டு உட்கார வைக்கணும். அழுக்குல போய் உட்கார்ந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அசுத்தமாகத்தான் இருக்கு, கேவலமாக இருக்கும், நல்ல பேர் இருக்காது. அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. அழுக்கு வஸ்திரம் தரிக்கிற ஒரு மனுஷனை யாராவது மதிப்பாங்களா? அப்ப நம்முடைய அந்த அழுக்கு வஸ்திரம் தரிக்கிற அந்த இடத்துல அதை இழுத்து கொண்டு போச்சு என்றால் பேரு, புகழ், பெருமை எல்லாமே வீழ்ந்து போகும். அதனால் அடுத்து பாருங்க, சகரியா 1:4, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பேன் என்றார். பாருங்க, அந்த அழுக்கு வஸ்திரம் தரிக்க வைக்கிறது யாரு? சாத்தான். அது என்ன பண்ணுது? அக்கிரமங்கள் செய்ய வைக்குது. அதான் அழுக்கு வஸ்திரம் தரிக்க வைக்கிறது. துன்மார்க்க செயல்களுக்கு கொண்டு தள்ளுது. துணிந்து சொல்லுங்க பாருங்க, துணிந்து செயல்படுவாங்க. அப்ப அந்த அக்கிரமான காலங்களுக்கு அதன் நிமிஷம் குடும்பங்களை சாபத்திற்கு கொண்டு வர சாத்தானுக்கு வேலை என்ன பண்ணலாம்? அக்கிரமங்களை செய்ய வைக்கும். அக்கிரமம் செய்தா என்ன வரும்? பாவமும் வரும், சாபமும் வரும் குடும்பங்களுக்கு. அப்ப ஒரு குடும்பத்தில பாவத்தையும் சாபத்தையும் உண்டு பண்ணும்படியாக அது செயல்படுகிறது சாத்தான். அப்ப நாம என்ன பண்ண? தேவன் அவர் என்ன பண்ணுகிறார்?
அவர் இரக்கம் கொண்டு அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை தரிப்பித்து கொடுங்கள் என்று அங்கே கட்டளை இடுகிறார். என்ன, உன் அக்கிரமங்களை எல்லாம் உன்னிலே விட்டு நீக்கி போடுகிறேன், நீ இனி நல்ல வஸ்திரம் தரி என்று அங்கே நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறார். அப்ப நல்ல வஸ்திரமாகிய ரட்சிப்பை கொடுக்கிறது யாரு? நம்முடைய தேவன். அப்ப நாம ரட்சிப்பின் பாதைக்குள் கடந்து செல்ல வேண்டும். நாம தினமும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சித்துக் கொள்ளும். இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பு வேண்டும் என்று கதறுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு பொண்ணு, அவள் பல வருடங்களுக்கு முன்பாகவே எனக்கு அவ பழக்கம். ஆனா எப்பாவது ஒரு டைம் தான் அவ பேசுவா. அப்ப ஒரு நாளைக்கு அவ என்கிட்ட சொல்றா, ரெண்டு பிள்ளைகள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றா, அக்கா என்னை மீட்டுக் கொள்ளுங்க, என்னால முடியல. அப்ப இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் கதறிக்கொண்டிருக்கிறது அழுக்கு வஸ்திரத்தில், அழுக்கு நிலையில் கதறிக்கொண்டிருக்கிறது. இந்த சாத்தான் போய் அங்கே அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. எங்க முடியல, இவங்களால வெளியே வர முடியல, எவ்வளவுதான் பண்ணாலும் இவங்களால வெளியே வர முடியல. அது அழுத்தி வைத்திருக்கிறது. அந்த அழுக்குள்ள கொண்டு வச்சு என்ன பண்ணும், துன்மார்க்கமான காரியங்களுக்குள் உட்படுத்தி கொண்டே இருக்கும். அப்பதான் குடும்பங்களுக்கு பாவம் சாபங்கள் வரும். அப்ப நாம என்ன பண்ணணும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேணும். தேவனே, அந்த கதறுகிற ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளும். அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு அழுக்கின் மத்தியில் கதறி கொண்டிருக்கிறது, அது சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் எங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று அந்த மீட்புக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்று நம்முடைய ஜெபம் அந்த மீட்புக்காக இருக்க வேண்டும். நமக்கு நேரமாகிவிட்டது. ஆகையினால் நம்ம அடுத்த கட்டத்துக்காக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து சென்று விட்டு அடுத்து நாம இந்த ரட்சிப்புகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம என்ன ஜெபிக்கிறோம் என்றால், எல்லாரும் கவனமாக கேளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம இத்தனை நாளும் யாருக்காக ஓடுகிறோம்? நமக்காக ஓடுகிறோம். இந்த ஒரு நாள் ஓய்வு என்கிற அந்த ஓய்வு ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதே போல ஒரு நாள் இந்த ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போது தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக எல்லாரும் கடந்து செல்லுங்கள். நாம் எப்படியாக தேவனுக்கு இன்றைக்கு முதலிடம் கொடுத்தோம், நாம் எப்படியாக தேவனுடைய அருகில் இருந்தோம், அப்படியே மகிமையிலும் பிரசன்னத்திலும் நாம் எப்படி வாழ்ந்தோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே பிள்ளையாக அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை நாம் எப்படி காத்து கொண்டோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அவருடைய அந்த காத்து கொள்ளுதல் முக்கியம். அந்த ரட்சிப்பை காத்து கொண்டோமா, தேவனுக்கு அருகில் இருந்தோமா, அவருடைய பிரசனத்தில் மூழ்கி வாழ்ந்தோமா, அவருடைய அன்பில் நிலைந்தோமா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கே நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தோம் அங்கே தேவனோடு நாம் நெருங்கிக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தேவனோடு நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். அந்த அழுக்கு எல்லாம் நீங்கி போகும். அந்த அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் அவர் நோக்கி தூக்கி போடுவார். அவர் நல்ல வஸ்திரத்தால் நம்மை அலங்கரிக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நாம் திரும்புவோமாக. அப்படியே ரத்தத்தால் நம்மை நிரப்பிக் கொள்வோமாக. எல்லா வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வியாதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்தில் எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டு போனதோ அங்கே உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உமது ஜீவ ரத்தம் சரீரங்களில் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆவி ஆத்ம சரீரங்கள் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து பலப்படுவதாக. சரீரங்கள் ஆவி ஆத்ம சரீரம் பலப்படுவதாக. குடும்பங்களில் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து செல்லட்டும். அங்கே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்த குறைச்சல் எல்லாம் ஆண்டவரே நீங்கி போகட்டும். பரிசுத்தமயமாக்கப்படுவதாக குடும்பங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இப்போதும் வீழ்ந்து அந்த ஆத்துமாக்கள் கதறுகிற ஆத்துமாக்களுக்காக நாம ஜெபிப்போம். ஏன்னா தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் ஊற்றப்படும். இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் தாகத்தோடு என்னை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். தேவன் எழும்ப வேண்டும். தேவனுடைய கரத்தின் கிரியை அங்கே வெளிப்பட வேண்டும். அந்த ஆத்துமாக்களை அந்த அழுக்கு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு அமர்த்தி கொண்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் மீட்டுக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேசங்களில் எல்லா தேசங்களிலும் உள்ள இந்த உலகத்தில் உள்ள ஆத்துமாக்கள் உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற எங்களை மீட்டுக் கொள்ளும் தேவனே என்று கதறி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நோக்கி பார்ப்பீராக. உமது வல்லமை கரமங்கே பாய்ந்து செல்லட்டும். ஆத்துமாக்களை ரட்சிக்க நல்ல வஸ்திரம் தரிக்கும்படி அவர்களை மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முடியாத பட்சத்தில் எங்களை மீட்டுக் கொள்ளும் என்று கதறுகிற ஆத்துமாக்களை நோக்கி பார்ப்பீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது வல்லமை தேசங்களை பாய்ந்து செல்லட்டும். மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. அழுக்கான இடங்களில் வீழ்ந்து போய் கிடக்கிற அழுக்கு வஸ்திரம்
வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு வீழ்ந்து போய் அமுக்கி கொண்டு வைத்திருக்கிற அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளும், ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பை கொடும் ஆண்டவரே, நல்ல வஸ்திரங்களை தரிப்பிக்க செய்வீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது வல்லமை எங்கும் ஊற்றப்படுவதாக. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவரே ஊற்றும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை மீட்படைய செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மீது உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும், மீட்பின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்போது எங்கள் தேவன் வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, உளையான சேற்றில் அமிழ்த்தி வைத்திருக்கிற அந்த இடத்திலிருந்து நீர் தூக்கிக் கொள்ளும் ஆண்டவரே, ஜீவரத்தால் சுத்திகரித்து நல்ல வஸ்திரம் தரிக்க கொடுப்பீராக. உமது ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள உதவி பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜீவரத்தால் அவர்களை சுத்திகரிக்க நீ தூக்கிக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா ஆத்துமாக்களையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம், மீட்புக்காக காத்திருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீ தூக்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இனி நீங்க எல்லாரும் டைம் ஆகி போச்சு, எனினும் நாம எல்லாரும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக ஒவ்வொரு வார்த்தைகள் நினைவு கூறுங்க. என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நினைவு கூர்ந்து ஆண்டவரோடு சொல்லும் போது அவர் நமக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுகிறவர். அமே ஸ்தோத்திரம். இப்போது நேர் எடுக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கு நேர் பதிலை கட்டளையிடுவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டும். என்னுடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்ற வருஷத்தை குடும்பங்களில் ஆண்டவரே நன்மைகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி நீர் அவர்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கட்டான நெருக்கடியான இடங்களில் அமர்ந்திருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. மீண்டு வெளியே வர முடியாமல் ஆண்டவரே பொருளாதார சீர்கேடினால் பொருளாதார வீழ்ச்சியினால் குடும்பங்கள் ஆண்டவரே மீண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களை மீட்டுக் கொள்ளும். அவர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஒரு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. சமாதானத்துக்கு ஏதுவாக வழிவாசல்களை திறந்து கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களை உமது ஜீவ ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்வீராக. அவர்களை உமது கரங்களில் நடத்தி மூடி மறைத்துக் கொள்ளும். நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்தும். மாயை உலகில் சிக்கி தவிக்காதவர் வேலையடித்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது எக்ஸாம் எழுதி ஆண்டவரே இப்போது லீவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கருத்தில் கொடுக்கிறோம். அவர்கள் தங்களுடைய லீவு நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தும்படி அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆலோசனை கொடுத்து நடத்துவீராக. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வரன்களை ஆயத்து பண்ணுங்க ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடும் ஆண்டவரே. குடும்பங்களை மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் குடும்ப குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் வஸ்திரம் தைக்க உதவி பண்ணுவீராக. வெளிவிடப்பட்டு இருக்கிறவர்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு ஆண்டவரே விடுதலைகளை கொடுங்க ஆண்டவரே. மனமாற்றங்களை கொடுப்பீராக. ரட்சிப்புக்கான மனமாற்றத்தை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம் குடும்பங்களுக்குள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இரவும் பகலும் நீர் பார்த்துக் கொள்ளும். இப்போதுள்ள அந்த கிளைமேட்டிலிருந்து பார்த்துக் கொள்வீராக. உமது ஜீவ ரத்தத்தால் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வீராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரீரங்களில் எந்த பலவீனங்களும் வராதவாறு உமது ஜீவ ரத்தத்தால் மூடிக்கொள்ளும். ஒவ்வொருவரை பாதுகாத்து மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.